ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். ஆதியாகம் 24 வசனம் 60. இந்த காலை வேளையிலே ரெபேக்காளை சகோதரர்கள், அவங்க தாய் தகப்பன் மாதிரி எல்லாரும் ஆசீர்வதிக்கிறாங்க. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தான். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கேட்டார். கேட்டபடினால தான் அந்த எலியேசர் ஜெபிக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் உடனே அந்த ரெபேக்காளை தயார் பண்ணி ஆயத்தப்படுத்தி அவள் அந்த ஈசாக்குக்கென்று அவளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கின்றார். நாம் அந்த சரித்திரத்தெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது தெரியும். கர்த்தர் ரெபேக்காளை ஆசீர்வதித்தபடினாலே, அவர்கள் குடும்பத்தார் அவளை ஆசீர்வதிப்பதை கேட்டபடினாலே ரெபேக்காள் ஈசாக்குக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். பாருங்கள், 67ஆம் வசனம். அவங்க வந்த உடனே அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதம், எல்லாம் நல்லா ப்ரீ பிளான்டாக நடக்குது. அந்த எலியேசர் ஜெபம் பண்ணுறாரு, என் எஜமானுடைய மகனுக்கு நல்ல ஒரு பெண் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி ஜெபித்தாரோ அதே போல் ரெபேக்காளை ஆண்டவர் அங்கே அழைத்து வந்து அவனுக்கும் தண்ணீர் வார்த்து அவன் ஒட்டகங்களுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சுறுசுறுப்பாக ஓடிப்போய் அந்த மகளை பலப்படுத்தி அந்த மகளை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா அவளை இரட்டை பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ரெபேக்காளை ஈசாக்கு திருமணம் செய்யும்போது வயது 40 வயதாக இருக்குது. 20 வருஷம் சென்றது. அவளுக்கு குழந்தை இல்லை. அப்போ என்ன சொல்லுது, ஈசாக்குக்கு ஜோம் பண்ணுறார். 21ஆம் வசனம், 25, 21. மறுபடியாக இந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். முற்பிதாக்களின் தகப்பனாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த முற்பிதாக்களின் தகப்பனாகி ஈசாக்கை மணமுடிக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா, தன் மனைவிக்காக ஜெபித்த ஒரே ஒரு மனிதன் ஈசாக்கு தான். நல்ல ஜப வீரர். அது மட்டும் இல்லை, நல்ல தியான புருஷன் ஈசாக்கு. அப்படியாய் கர்த்தர் அவருக்கு ஈவாக ஆபிரகாம் கொடுத்த ஈசாக்கு. பாருங்கள், நகைப்பு என்று சொல்லி பெயர். அப்படியாய் தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றான். அப்போ கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அது மட்டும் இல்லை, அவள் கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரிப்பதற்கு போகிறாள். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய காரியம். அவளை ஆசீர்வதித்தார் கர்த்தர். 2 பிள்ளைகள் அவளுடைய கர்ப்பத்தில் இருந்தது. அதை குறித்து விசாரிக்க கர்த்தரிடத்தில் போனாள்னு சொன்னார். அவள் எவ்வளவு தேவ பக்தியுள்ளவள், கர்த்தரோடு கூட இணைந்த உறவு, அவள் ஜெபிக்கின்ற ஒரு மகளா, கர்த்தரோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வு, ஜெபிக்கின்றவளாய் காணப்பட்டா. பாருங்கள், அந்த கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஏசா, யாக்கோபு. கர்த்தர் அந்த வம்சத்தை அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். அவங்க சொல்லி ஆசீர்வதிச்சாங்க. பார்த்தீங்களா, சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைவர்களுடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார். அதே போல தான் யாக்கோபு மூலமாக அவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களாக நடக்கிறதை நான் பார்க்கணும். யாக்கோபு விருத்தி அடைந்தான். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவன் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் பெறுவதை பார்க்கணும். அப்படியே சந்ததி ஏசா மூலமாகவும் யாக்கோபு மூலமாகவும் வளர்ந்து அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை அவர்கள் காணும்படியாக அந்த ரெபேக்காளுடைய ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். அவர் சகோதரர்கள் ஆசீர்வதிக்கிறத கர்த்தர் ஆசீர்வதித்து அவளை பெருக பண்ணினார். இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், ரெபேக்காள் அப்படி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து எல்லா காரியத்தையும் அவள் செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி எவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு பெண்ணாக இருந்தால் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா, நீ போகிறாயா இந்த மனிதனோடுன்னு சொல்லும்போது போகிறேன் என்று சொல்லலாம். தேவ சித்தத்துக்கு அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். அதனால் தான் அந்த ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைத்தது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவரோடு உறவு கொள்கின்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவர்களாய் காணப்படும் போது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கோடியாய் பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நாமும் நம்முடைய சந்ததியும் பெறும்படியாக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அத்தி மரம் துளிர் விடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய சித்தத்துக்கு எப்பொழுதும் நாங்கள் செவிசாய்த்து வாழ உதவி செய்வீராக. உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள, உம்முடையத்திலிருந்து ஆலோசனைகளை கேட்க, எப்போதும் உமக்கும் எமக்கும் உள்ள உறவு சரியாக இருக்க உதவி செய்தலும். அப்பொழுது நாங்கள் கோடியாய் ஆசீர்வதிக்கப்படுவோம். உங்களுடைய சந்ததிகள் அப்படி ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ரெபேக்காளின் ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். நேற்றைய பதில்: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகின்றேன். லூக்கா 12:49. இன்றைய கேள்வி: கர்த்தர் 18 வருட கூனியை நிமிர செய்தவுடன் அவளை யாரென்று யாரிடம் கூறுகின்றார்? கர்த்தர் 18 வருட கூனியை நிமிர செய்தவுடன் அவளை யாரென்று யாரிடம் கூறுகின்றார்?